KMS Industries பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றோங்க. ஒரு நாளைக்கு 2000 இருந்து 3000 வரைக்கும் அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்து நீங்க எல்லாமே, அதாவது கோதுமை, கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், ஈரரிசி, புட்டு, அதிரசம் அந்த மாதிரி எல்லாமே நீங்க அரைக்கலாம். 10 to 15 rupees சத்து மாவு கலந்து உங்களுக்கு 15 rupees சார்ஜ் பண்றாங்க. நமக்கு வந்து இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோக்கு 1 ரூபாய். என்னன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க வீட்டு கரண்ட் இருந்தா போதும், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லயே ஒர்க் ஆகும். 2 HP 3 HP மோட்டர் கெப்பாசிட்டில ரன் ஆகும். இதுல லேடிஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மோட்டர் வந்து நமக்கு டைரக்ட் டிரைவ் தான். ஸோ நம்ம சேலை மாட்டிக்கும், ட்ரெஸ் மாட்டிக்கும்ங்கிற வேலையெல்லாம் கிடையாது. இந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் மில்லுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலதான் வந்து ஹெவியா உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும், ஏன்னா 2 பிளேட் உரையறங்காட்டி. ஆனா இந்த பல்வரைசர் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு மிக்சியோட சவுண்டு தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதுல இருந்து அவுட்டர்ல வந்து எதுவும் பெருசா லீக்கேஜஸோ இல்ல டஸ்டோ இல்ல அலர்ஜிஸோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. 38,000 35,000 பட்ஜெட்ல வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பட்ஜெட்ல வரும். ஒரு டோட்டலா ஒரு 80-85,000 அப்படின்னா நம்ம ஒரு புதிய ஒரு பிசினஸாவே நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் வந்து ரொம்ப நல்ல லெவல்ல போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 2 மெஷினரி பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க KMS இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். இவங்க வந்து சிறுதொழிலுக்கான மெஷினரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 2 மிஷின் பத்தின எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க, நான் வந்து இங்க கோயம்புத்தூர் KMS இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனியில ப்ரொப்ரைட்டரா இருக்கேங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KMS இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றோங்க. அதாவது நமக்கு ரோஸ்டர், பல்வரைசர், டீஸ்டோனர், டெக்காடிகேட்டர், ஃபிளார் ஷிஃப்டர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ நம்மளோட ஷோரூம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாம்பாளையத்துல இருக்கு, ஆவாரம்பாளையத்துல இருக்குங்க. ஸோ இது இல்லாம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டானேட்டர், கிரைண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்ணிட்டு இருக்கோங்க. மேம், இன்னைக்கு நீங்க 2 மிஷின் கொண்டு வந்திருக்கீங்களே, இந்த சிறுதொழிலுக்கான 2 மிஷின் பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சார் ரோஸ்டர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோஸ்டர் மிஷின் நம்ம என்னென்ன பர்பஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறுதானியங்கள் எல்லாமே வறுக்கிற மிஷினுங்க. சிறுதானியம்னா நம்ம ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி ஐட்டங்க, இட்லி பொடிக்கெல்லாம் அரைக்கிறாங்க இல்லைங்களா, தானியங்கள் எல்லாமே. அது போக மசாலா பொடிக்கு, சாம்பார் பொடிக்கு வறுக்கிறது, ரசப்பொடிக்கு வறுக்கிறது, மசாலாக்கு வறுக்கிறது, இந்த மாதிரி மெயினா நம்ம வடச்சட்டி வந்து என்ன கான்செப்ட் பண்ணுமோ அந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரோஸ்டர் மிஷின் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீட்டிங் வித் கேஸ். நம்ம எப்பவுமே நார்மலா நம்ம சிலிண்டரோட கனெக்ஷனை வந்து நம்ம இதுக்கு செட் பண்ணி கொடுத்துட்றோம். செட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ரன் ஆகுறது வந்து மோட்டர்ல ரன் ஆகும். ஸோ இன்னர்ல வந்து ஒரு வெயிட் இருக்கு, அந்த வெயிட்டை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பைப் வழியா அவுட்புட் ஆகி வந்துருங்க. ஓகே மேம், இந்த மிஷின் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இந்த மிஷின் வந்து அதாவது ஃபுட் ப்ராசஸிங், அதாவது சிறுதானியங்கள் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, ஹெல்த் மிக்ஸ் செய்யறவங்களுக்கு செட் ஆகும். அப்புறம் மசாலா யூனிட் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி இந்த மாதிரி பேக்கெட் மசால் தூளுங்க எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செட் ஆகும். இது இல்லாம தாமரை விதையெல்லாம் வறுக்கிறாங்க. ஸோ இது வந்து வடச்சட்டியில எனக்கு கை நோக வறுக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே, இது வந்து ட்ரை லைட்டா ஆயில் இருந்தா ஓகே, மற்றபடி ரொம்ப லேகிய மாதிரி கிளற முடியாது. ட்ரையா பவுடர் பண்றதுக்கு, வறுக்கிறதுக்கு இது மல்டி பர்பஸா யூஸ் பண்றாங்க. ரவை வறுக்கிறாங்க, அரிசி மாவு வறுக்கிறாங்க, புட்டுக்கெல்லாம் நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுங்க. ஒரு சிறுதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மில் கான்செப்ட்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட் ஆகிற மிஷின் இல்லையா? ஸோ இப்போ இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டிங்கிறது எவ்வளவு? சரி, இது வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 10 kg கெப்பாசிட்டி பெர் பேட்ஜுங்க. ஒரு பேட்ஜுக்கு நம்ம 10 கிலோ போடலாம். 10 கிலோ தான் போடணும்னு இல்லை, 5 கிலோ கூட போட்டு வறுக்கலாம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 10 kgs. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 10 kgs அவைலபிளா இருக்கு, 15 இருக்கு, 25 இருக்கு, 50 அப் டு ஆர்டர் வரைக்கும் நம்ம 100 வரைக்கும் பண்றோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தாங்க. உங்களுக்கு உள்ள வர்றது எல்லாமே கிராம்ப்டன் மோட்டர் தான் போட்டிருக்கோம். கிரவுன் பீனியன் கீர் பாக்ஸ் தான், SKF பேரிங் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போடுறது எல்லாமே வந்து கேஸ்டிங் ஃபேப்ரிகேஷன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கும் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே டெக்னிக்கல் 1 year வாரண்டியும் கொடுக்குறோங்க இதில். ஓகே மேம், இப்போ வந்து இதில் ரோஸ்டிங் டைம்னு எதாவது இருக்கா மேம்?
சார் ரோஸ்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லைங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொண்டக்கடலை எல்லாம் வறுக்கிறாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அரிசி மாவு வறுக்கிறாங்கன்னா டைம் கம்மியா எடுத்துக்கும். ஸோ மேக்ஸிமம் 10 to 20 minutes டைம்ல வந்து நம்ம வறுக்கலாங்க. ஸோ ரோஸ்டிங் மிஷின் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஃப்ளோர் மில் கான்செப்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம கிரைண்டிங் மிஷின் போடணும், அது உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. அந்த மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வறுத்துறோம். நீங்கள் வறுத்து மில்லட்ஸாக பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் மில்லட்ஸை பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை மேடம் நாங்கள் இதை வந்து வறுத்துட்டு நாங்கள் சத்து மாவு பொடியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்குவோம், இல்லை மசாலா பொடியாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பல்வரைசருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன் KMS பாலா சார். என்னன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டு கரண்ட் இருந்தால் போதும், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே ஒர்க் ஆகும். 2 HP 3 HP மோட்டர் கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். இதில் லேடிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மோட்டர் வந்து நமக்கு டைரக்ட் டிரைவ் தான். ஸோ நம்ம சேலை மாட்டிக்கும் ட்ரெஸ்ஸு மாட்டிக்கும்ங்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஸோ மேலே ப்ராடக்ட் போட்டோம்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து கிரைண்ட் ஆகி உங்களுக்கு கீழே பவுடராக வந்துடும். ஓகே மேம். இப்போ இந்த பல்வரைசருடைய கெப்பாசிட்டிங்கிறது எவ்வளோ மேம்? சார் இது வந்து டிபெண்ட். இப்போ 2 HPனா மினிமம் ஒரு 20 kgs per hour நம்ம பண்ணலாம். 3 HPனா ஒரு 30 kgs, அப் அண்ட் டவுன் ஒரு 5 kgs நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு மாடரேட்டாக நம்ம சொன்னோம்னா 20 to 30 kgs வரைக்கும் நம்ம பண்ணலாங்க. மேம் இப்போ வந்து இதில் எல்லா வகையான தானியமும் அரைக்க முடியும். ஏன்னா ஒரு சில மிஷினில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க தானியங்கள் வந்து அரைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க எல்லாமே, அதாவது கோதுமை, கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், ஈரரிசி, புட்டு, அதிரசம், அந்த மாதிரி எல்லாமே நீங்க அரைக்கலாம். இதுல வந்து நம்ம 8 விதமான ஜல்லடைகளை கொடுத்துட்றோங்க. அதாவது வந்து நைஸுக்கு தகுந்த மாதிரி நைஸ் ஜல்லடை, பித்தளை ஜல்லடை கொடுக்குறோம், அதுல நைஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரணையா வேணும்னா அதுக்கு உண்டான ஜல்லடை, உங்களுக்கு எது மாதிரி புட்டு பொடிக்கெல்லாம் வேணுங்கன்னா கொஞ்சம் தருப்பா கேட்பாங்க, அந்த மாதிரினா அந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி நம்ம போட்டு பண்ணிக்கலாங்க. ஓகே மேம். இப்போ இந்த ரோஸ்டிங் மிஷின் எடுத்து ஒருத்தவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்கும் மேம்? நார்மலா ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 ரூபாய். அதாவது வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கிறவங்க சார்ஜ் பண்றாங்க. 35 to 40 rupees வந்து நம்ம இதுல டவுன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ புட்டு பொடியெல்லாம் வறுக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40 ரூபாய் per kgக்கு சார்ஜ் பண்றாங்க. இப்போ பல்வரைசர்ல வந்து மாவு அரைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிலோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கலாம் மேம்? உங்களுக்கு மாவு மில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிலோக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேங்க, எனக்கு அது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 10 to 15 rupees. சத்து மாவுக்கெல்லாம் உங்களுக்கு 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோக்கு 1 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு, கன்சப்ஷன், அதை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிலோக்கு இப்போ 1 மணி நேரத்துக்கு நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் கான்செப்ட் தான் வரும். இப்போ நம்ம 10 ரூபா கொடுத்து அரைக்கிறதுக்கும் 2 ரூபாய் செலவு தான் வரும்னா நம்ம 8 ரூபாய் வந்து நமக்கு இது பண்ணிக்கலாம். அதுலயே நீங்க வேண்டாம் எனக்கு இது தேய்மானத்துக்கும் ஒரு 2 ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு கிலோக்கு 6 to 7 ரூபாய் நம்ம வந்தால எடுத்துக்க முடியும். நான் இது வந்து ரொம்ப அடிமட்ட லெவல்ல சொல்றேன். இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தான் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ இந்த 2 மிஷின் எடுத்து உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் எடுப்பாங்க? ஒரு நாளைக்கு 2000 to 3000 வரைக்கும் அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 மிஷின் ரன் பண்றப்ப நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது எவ்வளவு மேம் வரும்? இதுவும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டர் மிஷின் பொறுத்த வரைக்கும் 1/2 HP மோட்டர்ல தான் ரன் ஆகும். 2 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் கரண்ட் செலவாகும். இதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு 2 HPனா கிட்டத்தட்ட 1.5 யூனிட் கரண்ட் செலவாகும். 1 மணி நேரத்துக்கு வந்து 1.5 யூனிட் இதுலயும், இதுல வந்துட்டு உங்களுக்கு 1 யூனிட்டும் 2 மணி நேரத்துக்கு டோட்டலா ஒரு 3 யூனிட் இருந்தா போதும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளால தாராளமா பண்ணிக்க முடியும். ரோஸ்டர் மிஷின் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்க்கே வேலை இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்து கிரவுண்ட் பினியன், கீர் பாக்ஸ், மோட்டர் எல்லாமே பிராண்டடா இருக்கங்காட்டி எதுவுமே இல்லை. கீர் பாக்ஸ் ஆயில் மட்டும் நீங்க வந்து ஒரு 6 months ஒன்ஸ் மாத்தினா போதும். நாங்க கொடுக்கும் போது எல்லாமே நாங்க ரெடி பண்ணி தான் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு வந்து அதுல எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது ஃபியூச்சர்ல எனக்கு பேரிங் போயிடுச்சு, ஒரு 3 years 4 yearsல பேரிங் போயிடுச்சு அப்படின்லாம்னா நம்மளே அந்த பேரிங் எல்லாமே அனுப்பிச்சு கொடுத்துட்றோம். அவங்க மாத்திக்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு மாத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்ல போனா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு தான் நான் சொல்லுவேன். பல்வரைசர் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னா நம்ம அரைக்க ஜல்லடைகள் வந்து போகுங்க. அந்த ஜல்லடைகள் வந்து நம்ம ஹோல்சேலரமா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் போட்டாலும் நம்ம கொரியர் பண்ணி தரோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்டர் மிஷின், பல்வரைசர் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் பிராண்டடான மைல் மார்க் கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம். மைல் மார்க்கு, ரவை வறுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். 1 year வந்து மோட்டருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. மற்றபடி லைஃப் டைம் ஸ்பேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க சார். சார்ஜபிள் தான். அவங்க எப்போ என்ன வேணும்னு கேட்குறாங்களோ கொரியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணுற கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மேம். ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி சூட் ஆகும்?
பாலாசர் இப்போ நம்ம வந்து பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் மில்லுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலதான் வந்து ஹெவியா உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும், ஏன்னா 2 பிளேட் உரையறங்காட்டி. ஆனா இந்த பல்வரைசர் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு மிக்சியோட சவுண்டு தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதுல இருந்து அவுட்டர்ல வந்து எதுவும் பெருசா லீக்கேஜஸோ இல்ல டஸ்டோ இல்ல அலர்ஜிஸோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது அரெஸ்ட் ஆயிடும். நீங்க வந்து ப்ராடக்டா மேக் பண்றவங்க தான் இது வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதாவது ஃபைனல் ப்ராடக்டா கொடுக்கணும் தான். நீங்க மாவு அரிசி கொண்டு வாங்க அரைச்சு கொடுக்குறேன்னு கூட நீங்க இந்த ஒரு பல்வரைசர் வச்சு அரைச்சு கொடுக்கலாம். மினிமெல்லாம் வீட்லயே போட்டு கூட அரைச்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரி நீங்க வறுத்து கொடுக்கணும்னாலும் வறுத்து கொடுக்கலாம். அதையே கொஞ்சம் பேக்கெட் பண்ணி வைக்கணும்னாலும் பேக்கெட் பண்ணி வைக்கலாம். மார்க்கெட்டிங் பண்ணணும்னாலும் மார்க்கெட் பண்ணலாம். பிராண்ட் பண்ணணும்னாலும் பிராண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்கவுங்களோட தனித்தன்மையை பொறுத்து தாங்க. இது என்னன்னா குறைந்த முதலீட்டு அதிக லாபங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் இது ஒரு 38,000 35,000 பட்ஜெட்ல வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பட்ஜெட்ல வரும். ஒரு டோட்டலா ஒரு 80-85,000 அப்படின்னா நம்ம ஒரு புதிய ஒரு பிசினஸாவே நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் வந்து ரொம்ப நல்ல லெவல்ல போயிட்டு இருக்குங்க. அதுக்குண்டான மிஷினரிஸ் தான். ஏன்னா இப்ப நம்ம பெரிய கரண்ட் 3 HP 7 HP 10 HP கரண்ட் எல்லாம் எடுக்கணும்னா அதுக்கே உங்களுக்கு தெரியும், டெபாசிட் வாங்கணும், கமர்ஷியல் கரண்ட் கட்டணும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போகலாம் போல சார். சூப்பர் மேம். உங்களோட இந்த பிஸி ஷெட்யூலில் கூட உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி எங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய பேர் சொந்த தொழில் எடுத்து பண்ணணும், அதுதான் எங்களோட விருப்பமும் கூட. கேஎம்எஸோட இது மோட்டிவும் அதே தான். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.